வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கடாய் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் ட்ரையாக பேனில் வறுத்து எடுக்கணும். ஸ்மெல் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம 3 காஞ்ச மிளகா போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன், ஆறட்டும். இதுக்கடையில் பேன் அடுப்பில் வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சீரகம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகா பிச்சு போட்டிருக்கேன். அதுவும் நல்லா எண்ணெயில் பொரிப்பட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கலாம். இந்த பாருங்கள், பவுட்ரை நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதனால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ 2 சின்ன சைஸ் தக்காளியை நான் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டேன். நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ சிக்கன் நம்மளோட ஆப்ஷனுக்கு எப்படி வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாத்தையும் நான் உள்ளே போட்டுட்டேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டேன். அதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கடாய் மசாலாவை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே தண்ணி ஊற்றாதீங்க. 2 நிமிஷம் அதை அப்படியே அந்த மசாலாவில் நல்லா கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். மறுபடிக்கும் இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு கேப்சிகமும், அதாவது குடை மிளகாயும் வெங்காயமும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்திருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்ல சிக்கன்லாம் வெந்துருச்சு. நம்ம குடை மிளகாயும் வெங்காயமும் வதக்குனதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கடாய் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதுன்னா இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கெட்டியாக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வேக வைக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.